வணக்கம் மென்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாங்க நீங்கள் நமக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி ஐபிஎல்லோட 41வது மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கு இடையில் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் இந்த மேட்ச் நடக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் நடந்த பிச் ரிப்போர்ட் இதெல்லாமே பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் என்ன விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி சின்னதாக ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பிளேயர் 9 கிரெடிட்டில் இருந்தாங்க. ஒரு 1 or 2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூகிச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி குல்தீப் ரஷீத் கான் 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வரும்போது 9 கிரெடிட் கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது வார்னர் இருந்தார். ஆன் டைம் லெவலில் வார்னர் இல்லை. பண்ட்டும் அக்சர் பட்டேல் இந்த 2 பேருமே உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு இடையிலேயே கேப்டன் விசி அப்படிங்கிறதும் நடந்திருந்தது. இப்போ லோ கிரெடிட் பிளேயரில் 1 or 2 பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பிளேயர் தான், இல்லைங்க, சந்தீப் வாரியர் இவர் மட்டும் வந்திருந்தார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 பேர் இந்த இடத்துல ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நடந்துச்சு. 2 பிளேயருக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஒரே ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த இடம் வந்து சின்னதாக ஒரு மிஸ் ஆகிருந்தது. ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த மேட்ச்சுக்கான பார்க்குறக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை பிக் லோ பிக்கில் என்ன காம்போ மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். 6 பிளேயர்ஸ் 50 எபோலையும் 5 பிளேயர்ஸ் 50 பிலோலையும் இருந்தாங்க. இதில் குறிப்பிடுற மாதிரி ஒரு பிளேயர் வந்து எதிர்பார்க்க முடியாது, யாருமே ஃபிட் பண்ண இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் தான் இம்பேக்டில் இருந்து உள்ளே வந்திருந்தார். ஸோ அந்த பிளேயரை நாம் எடுத்துருக்க முடியாது. அவரை கணக்கு வச்சா தான் 5 பேர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு பிளேயர் ப்ளஸ் வந்து 2 பிளேயர் லோ கிரெடிட்லேருந்து வரணும் அப்படிங்கிறதுல அந்த புதுசாக வந்த பிளேயர். ஸோ ஆக்சுவலாக 2 பிளேயர் தான், அது புதுசாக வந்த பிளேயர். ஸோ அந்த பிளேயரை நம்ம ஃபிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம இதுக்குள்ளே இருந்த ஏதாவது ஒரு பிளேயரை தான் நம்ம ஃபிட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. சாய் கிஷோர், ஷாருக் கான், போரல், இவங்கெல்லாம் எஸ்குமார் உள்ள வந்தது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்குமார் தான் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே தான் யாராவது ஒருத்தர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒன்றும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இம்பேக்ட் இந்த மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணுது. அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இந்த ஐபிஎல்லில் நமக்கு எக்ஸைட்டாக கிடைக்காததுக்கான வாய்ப்பு. எக்ஸைட்டாக கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணமே இதுதான். அது புரிஞ்சதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக டீமில் 10 டிடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியும். கொஞ்சம் மேட்ச்சு அந்த ப்ரோக்ரஸ் இதையெல்லாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா புரிய வரும். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கான இதுக்கு போய்க்குவோம். இது ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ அங்கே இருக்கிற பிச் ரிப்போர்ட்டோட தன்மை, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துடலாம். இங்கே டொமஸ்டிக் மேட்சஸ் மொத்தமாக 73 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 33, பேட்டிங் செகண்டு 39, ஒரு மேட்ச் டை அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 161. ஸோ இந்த ஐபிஎல்லில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த மாதிரியான ட்ராக் கொடுக்குறதில்ல. என்னவாக இருந்தாலும் ஸ்கோர் வந்துடுது அப்படிங்கிறது தான் இங்கே ரிசல்ட்டாக இருக்குது. ஒரு டவுன் ட்ராக் கொடுத்துட்டா கூட ஸ்கோர் அடிக்கணுங்கிற மோட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கோர் வந்துடுது. விக்கெட் விழுது அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய, இந்த மாதிரி லோ ஸ்கோர் ட்ராக்கில் என்ன ஆகுதுன்னா விக்கெட்ஸ்கள் விழுகுது, அவ்வளோதான். பட் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்குற ஸ்கோரை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சுக்குங்க. மிடில்லையாவது விக்கெட் விழுகுங்கிற மாதிரி இருந்தால் மிடில் நல்லா ஸ்கோர் வருது. நல்ல பேட்டிங் ட்ராக்னால் டாப்லேயே ஸ்கோர் வரும், அவ்வளோதான். இது 2 விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டீம் மேக் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ அது புரிய வரும். 150 பிலோவாக 35 தடவையும், 150லேருந்து 69 வரைக்கும் 11 தடவையும், 170லேருந்து 89 வரைக்கும் 12 தடவையும், 190 எபோவாக 15 தடவையும் வந்திருக்கு. 190 எபோவாக 15 தடவை வந்திருக்கு. ஸோ இங்கே ஸ்கோரிங் ப்ராசஸில் அதிகமாக பார்த்துட்டா 150க்கு கீழே தான் 35 முறை வந்திருக்கு. இப்போது இது வந்து ஓல்டு ரெக்கார்டு தான். ஸோ இதுபடி நடக்குமா அப்படின்னா இதுபடி இப்போ நடக்கிறதில்ல. எதுவாக இருந்தாலும் ஸ்கோர் வந்துடுது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டவுன் ட்ராக்காக இருந்தால் கூட ஏதாவது ஒரு சில மேட்சஸ் இல்லது இனிமேல் நடக்கக்கூடிய மேட்சஸ் பவுலிங் ட்ராக் கொடுக்கும் பட்சத்தில் கொஞ்சம் குறைவாக ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்கும். பட் இது வரைக்கும் வரல. ஸோ வர்றக்கு ஆரம்பிச்சதுன்னா மட்டும்தான் அந்த ப்ரெடிக்ஷனை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இங்கே ஸ்கோர் ப்ராசஸ் எப்படி இருக்க வாய்ப்புனா எப்படியும் 170, அதுவும் எஸ்ஆர்ஹெச் இருக்கிற பேட்டிங் எபிலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி 200 திரும்பவும் ரீச் பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது.
அவங்களோட கிரவுண்டு தான். ஸோ பேட்டிங்கு ஃபேவராக செட் பண்ணியிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை மட்டும் யோசித்து பார்க்கணும். ஆர்சிபியும் பேட்டிங் ட்ராக்காக கொடுத்துருக்கும் பட்சத்தில் அவங்களும் ஸ்கோர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்துக்கலாம். ஒரு சில வின்னிங் ஆர்சிபி எடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. பார்க்கலாம். ஸோ அவங்க எலிஜிபிள் ஆகலை அப்படிங்கிறதா இருந்தால் கூட இப்போவோ அல்லது இனி வர்ற மேட்சஸில் ஒரு வின்னிங் 2-3 வின்னிங் அப்படிங்கிறத எடுக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு துபாயில் மேட்ச் நடந்தப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்ட ஒரு இந்த ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். தகுதியே பெற முடியாதுன்னு போனதுக்கப்புறம் ஒரு 2-3 வின் தொடர்ச்சியாக அப்படிங்கிறத எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது ஆர்சிபி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். பட் இந்த டீம் கூட நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. ஸோ பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற எஸ்ஆர்ஹெச் ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே பேட்டிங்கில் நல்லாவே இருக்காங்க. பவுலிங்கில் அந்த பெரிய ஸ்கோர் அதனால் ஈஸியாக அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டீமு பார்த்துக்கலாம். கிரெடிட் பேஸ்லேயும் பர்சன்டேஜ் பேஸ்லேயும் நேற்று நடந்தது 3க்கு 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த அமைப்பையும் யோசிச்சுங்க. இன்றைக்கி 9 கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படின்னா ட்ரேவிஸ் ஹெட், கிளாசன், விராட் கோலி, டிப்ளசி, பேட் கமின்ஸ். ஸோ 5 பிளேயர் இருக்காங்க. பேட்டிங் பேஸில் தான் பிளேயர் அதிகமாக இருக்காங்க. இதுபடி நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க தெரியும் கடந்த 3-4 மேட்சஸாக. ஸோ விக்கெட்டுகள் எப்படி எந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, எகைன் பேட்டிங் ட்ராக் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிரெடிட் பேஸில் இருக்கிற விஷயங்களும் சொல்ல வருது. ஸோ இதில் இன்றைக்கி மேட்ச்சுக்கு ஒரு வேளை பேட்டிங் பேஸ்லேயே இருந்தால் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். பேட் கமின்ஸ் கூட கட்டாக ஒரு சான்ஸ் இருக்கலாம், மேபி. ஓகே, பேட்டிங் பேஸ் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில் பேட்டிங்கில் சார்ந்து வின்னிங் ஆகிற டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே வர்றது, லாஸ் ஆகிற டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஸோ அந்த ஒரு வகை யோசிச்சுக்கலாம். அல்லது மேபி ஒரு வேளை பவுலிங்க்கு ஃபேவராக ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 பிளேயரோட நிற்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும். பட் ரொம்ப ரேரு. நீங்கள் 3 பிளேயர் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் தான், அபிஷேக் சர்மா. பிக் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பிளேயர் இருந்தால் கிரெடிட்டில் தனியாக இருக்கிற பிளேயர்ஸ்னு 2 பிளேயர் இருக்காங்க. லோ கிரெடிட்டில் கரண் சர்மா இருக்கார். மேபி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி பக்கம் எந்த வின்னிங்கும் இல்லை, சில சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது அவர் கணக்கில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு தெரியாது. ஆன் டைம் லெவல் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போது 8.5ல் ஒரே ஒரு பிளேயர் பிக் ஆர் நாட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு வேளை 9 கிரெடிட்டில் 3 பிளேயரை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மேபி ட்ராப் பண்ணி கூட போகலாம். அதுவும் ஆர்சிபி பக்கம் ஏதாவது டீமை மேக் பண்ணுறீங்க ரிஸ்கா அப்படிங்கிற இடத்துல மட்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்து லோ கிரெடிட் பிளேயர்ஸை பார்த்துக்கலாம். 6.5 பிலோவில் மிடில் கேட்டகரி கண்டிப்பாக ரொட்டேஷன். ஸோ அங்கே பிளேயர்ஸ் வர்றது வராமல் போகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 கிரெடிட் எடுத்துட்டோம்னா எய்டன் மார்க்ரம், தினேஷ் கார்த்திக் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்கிற கேட்டகரியை 2 பேரும் சேர்ந்து உள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது 2 பேருமே கட்டாகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இந்த 2 அமைப்பு அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கங்க 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஓகே, இப்போ 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல லாம்ரர், பிரபுதேசாய். ஸோ இம்பேக்ட் பிளேயரை கணக்கில் எடுத்துகிட்டே இருக்கும். சில நேரம் இந்த இம்பேக்ட் பிளேயர் மாறுறாங்க. இந்த ஒரு விஷயம் குழப்பத்தை கொடுக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால உள்ளே வச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பிரபுதேசாயை நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் இல்லைன்னா இன்ஃபேக்ட் பிளேயர் இல்லாமல் நீங்கள் ப்ரிடிக்ஷன் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம நினைக்காத பிளேயர்ஸ் இம்பேக்டில் கொண்டு வர விஷயம் நடக்குது. ஓகே, நம்ம இந்த முறை இம்பேக்ட் பிளேயரை இல்லாமல் ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா? எஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தரும் அப்போ நம்ம எடுக்கலை. சரிங்களா? 2 இம்பேக்ட் பிளேயரை விட்டுட்டோம். அவங்கள சேர்த்துனா எண்ணிக்கை அதிகமாகும், அதுவும் பார்த்துக்குங்க. மயன்க் மார்க்கண்டே, கரண் சர்மா. ஸோ 4 பிளேயர், 2 இம்பேக்ட் பிளேயரை நம்ம தொடாமல் இருந்திருக்கோம். அந்த இம்பேக்ட் பிளேயரில் கன்ஃபார்மாக விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே கால்குலேஷனில் எடுத்துக்கங்க. ஆன் டைம் லைனப்பை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு பிளேயர் லெவலில் டைரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுலிங் 2 பேரும் இருக்க எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் எஸ்ஆர்ஹெச் பண்ணுது அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்க்கு வேணும்னு வச்சுட்டாங்க அப்படின்னா இங்கே பிரபுதேசாயும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த 2 இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வச்சு நீங்கள் ப்ரிடிக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே அமைப்பில் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த 2 பேருமே இல்லாமல் இருப்பாங்க லெவலில், இம்பேக்டில் தான் இருக்க வாய்ப்பு. அப்போ இந்த 4 பேர் மட்டும் எடுக்கணும்.
ஸோ அது யோசிச்சுக்கலாம். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 பேர் தான். சரிங்களா? அப்போது ஒரு பிளேயருக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். இல்லை எஸ்ஆர்ஹெச் தான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாஷிங்டன் சுந்தரும் பிரபுதேசாயும் உள்ளே இருக்கிறாங்கன்னா 6 பிளேயர், அப்போ 2 பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் அந்த நேரத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே எடுத்துக்கங்க. ஸோ மிடில் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனுங்கிறத சொல்லிவிட்டோம். 8 வரைக்கும் சொல்லிட்டோம். இன்னும் 2 கேட்டகரி மட்டும்தான். ஏன்னா ஃபுல்லாக கேட்குறீங்க. அந்த 2 கேட்டகரியில் 7 கேட்டகரியில் கேஎன் ரெட்டி, அப்துல் சமாத் ஃபிட் பண்ணி காட்டிடலாம். அப்துல் சமாத், கேஎன் ரெட்டி, சிராஜ், யாஸ் தயால் ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் சில நேரங்களில் ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். கம்பல்சரி 1 or 2 பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஆர்சிபி வின் ஆகுது அப்படின்னா சிராஜ் தயால் மேபி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணுது அப்படிங்கிற மட்டும். சரிங்களா? ஸோ இங்கே கன்ஃபார்ம் வருவாங்கன்னு சொல்ல முடியல. பட் வின் பண்ணால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 8 கிரேடில் தான் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம ஃபிட் பண்ணி காட்டிடலாம். ஸோ இங்கே பிளேயர்ஸ் அதிகமாக வர்றதோ அல்லது கேப்டன் விசியில் ஏதாவது ஒரு பிளேயர் இங்கே வந்து உட்கார்றதும் நடக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 2-3 மேட்ச்சுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற விசி அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 7.5 சாரி 7.5 நான் 8ன்னு சொல்லிட்டேன். 8 சொல்லியாச்சு 2 பிளேயர்னு. 7.5 ரஜத் படிதர், கிரீன், வில் ஜாக், நடராஜன், புவனேஸ்வர் குமார், பர்கியூசன் 6 பிளேயர். ஸோ 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயரில் இப்போது இந்த ஒரு இடம் தான் ஆர்சிபி ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற இடம். நிறைய பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல ஆர்சிபியோட பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கிரெடிட்டை நாம் காட்டியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கிட்டேருந்து வரும். ஆனால் இந்த பிளேயர் எல்லாமே லெவலில் இருப்பாங்கன்னு தோணுது. இவங்களுக்குள்ள மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 பிளேயர் இங்கேருந்து வர வாய்ப்பு இருக்கும் ஆர்சிபியில். நீங்கள் ஆர்சிபியில் கான்ஃபிடெண்ட்டாக பிளேயர்ஸை ஃபிட் பண்ணணுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஒரு 2 பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 2 பிளேயர் ஒரு ஏதாவது ஒரு வகையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வேளை லாஸ் ஆனால் கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். லாஸ் ஆகிற டீம்லேருந்து ப்ளஸ் வின் ஆகினாலும் அதே அமைப்பு தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்துக்கலாம். 75 எபோவ் அப்படிங்கிற இடத்துல ஸோ ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கூட பேட்டிங் பேஸில் மட்டுமே இன்னொரு பிளேயர்ஸ் பேட் கமின்ஸ் ஓகே 6 பிளேயர் இருக்காங்க. இது பேட்டிங் பேஸ் அமைப்புலேயே தான் கிட்டத்தட்ட 9 கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் இருக்காங்க. அந்த 5 பிளேயருமே ட்ரேவிஸ் ஹெட்டு, கிளாசன், பேட் கமின்ஸ், விராட் கோலி, பாப் டு பிளஸி. ஸோ இந்த அமைப்பு அங்கேயே 2 பிளேயரை நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸோ அபிஷேக் சர்மா பிக்கார் நாட்டுன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அப்போது 6ல் 2 பிளேயர் கட் பண்ணிடுவீங்க, 4 பிளேயர் இருப்பாங்க. ஸோ 6ல் 3 பிளேயர் மட்டுமே போதுன்னா அபிஷேக் சர்மா கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் கட் பண்ண வேண்டிய இடம் யார் எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடிய டீமில் இருக்கிற பேட்டர்ஸை யாராவது ஒருத்தர் கட் பண்ணணும். மினிமம் கம்பல்சரி 1. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் சாய்ஸில் வச்சுக்கோங்க. அபிஷேக் சர்மா, பிக்கார் நாட். ஸோ இதை வச்சுக்கோங்க. அப்போது 3 or 4 மெம்பர்ஸ் வரைக்கும் இங்கேருந்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல டி நடராஜன், கொஞ்சம் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். டி நடராஜன், கிரீன், எய்டன் மாக்ரம், வில் ஜாக்ஸ், தினேஷ் கார்த்திக். ஸோ இங்கே ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. அதில் 6 பிளேயர், அதில் 5 பிளேயர், டோட்டலாக 11 பிளேயர்ஸ் கவர் ஆயாச்சு. அங்கே 3 or 4 எடுத்துட்டீங்க. இங்கே 2 or 3 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இவ்வளோ பிளேயர் இருக்காங்க. இங்கே 2 or 3 தான். ஸோ அந்த அமைப்பில் காட்டியிருந்த போது இப்போ 7.5 கிரெடிட்டில் காட்டியிருந்த போது
வில் ஜாக்கு கிரீன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருந்தது இல்லையா? ஒருவேளை ஆர்சிபி வின் பண்ணுதுன்னா 2 பேர்த்தையும் சேர்த்து கூட இன்றைக்கி இந்த மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வின்னானா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதர்வைஸ் ஏதாவது ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டில் வர வாய்ப்பு இருக்கும், அவங்கள ஃபிட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது 25 to 50 அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ரஜத் படிதர், கே நிதேஷ் ரெட்டி, யாஸ் தயால், பர்கியூசன். ஸோ இந்த 4 பிளேயர். முகமது சிராஜ் செக் பண்ணிக்கங்க, ஆன் டைமில் 25 எபோவ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் சிங்கிளாக இருக்கார், சிராஜும் உள்ளே வரும் பட்சத்தில் நிதேஷ் ரெட்டி மேபி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது ஆன் டைமில் தான் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆன் டைமில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி செக் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்துல் சமாத், லேம்ராரர் 0 to 25 நம்ம இம்பேக்டை எடுக்காமல் தான் பார்க்குறோம். எஸ் அகமது, சிராஜ், மார்க்கண்டே, புவனேஸ்வர் குமார், கரண் சர்மா. ஓகே, ஒரு 7 பிளேயர், கிட்டத்தட்ட 9 பிளேயர் வரணும் அந்த 2 இம்பேக்டையும் சேர்த்துனா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்சிபி மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுனா உங்களுக்கு இங்கே இன்னும் 2 பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும், 9 பிளேயராக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்குங்க. இங்கேருந்து மினிமம் ஒரு 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். பவுலிங்கில் மஸ்ட்டாக ஒரு பிளேயர் எடுத்துக்கங்க. கம்பல்சரி 1 or 2 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அப்துல் சமாத், எஸ் அகமது, லேம்ரோரர், ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்துச்சுன்னா அது பாதிக்கப்படும். அவங்க உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 பிளேயரே வராமல் கூட போகலாம். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது, எந்த மாதிரி மூவ் ஆகலான்னு. தொடர்ச்சியாக ஆல்ரவுண்டில் 2 டைம் வந்திருக்கு, தொடர்ச்சியாக 3 டைமும் ஒரே மாதிரியான பேட்டர்னும் வந்திருக்கு. மேபி இந்த மேட்ச்சுக்கு சின்னதாக சேஞ்ச் ஆகலாம். சரி, இது என்னென்னா இப்போது பவுலிங்கை பார்த்தோம், 4 பிளேயர்ஸ் 25 பிலோவில் இருந்தாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போதே ஏதாவது ஒரு கேட்டகரியில் 5 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு வரும். ஸோ அதுதான் தொடர்ச்சியாக லாஸ்ட்டு 3 மேட்சாக 5 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஸோ அது அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல வர்றது அதிகமாக நடக்குது. சரிங்களா? ஸோ எகெயின் அது மாதிரியே நடக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் பேட்டர்னில் ஏதாவது சின்ன மாறுதல், மற்ற இடத்துல ஏதாவது மாறுதல் ஏற்படலாம். ஸோ ஒரு 2 ஆல்ரவுண்டர் வர்றதோ, அல்லது கீப்பர் 1 மட்டும் குறைச்சிட்டு அதை பிளேயரை ஆல்ரவுண்டர்லேயோ அல்லது பேட்டர்லேயோ 1 எச்சா வர்றது, இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக அந்த மாதிரி பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் டிராவிஸ் ஹெட், விராட் கோலி. ஸோ இவங்க 2 ரொம்ப ஹைப்பாக பிக் பண்ணி வச்சுருக்காங்க. டிராவிஸ் ஹெட் கேப்டனாகவும் விராட் கோலியை விசியாகவும் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் கோலி தான் இந்த டீமோட டாப்பர் பிக்கு. அப்போ கேப்டன் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் டிராவிஸ் ஹெட்டை தாண்டி கிளாசன் இருக்கார். டிராவிஸ் ஹெட் மேபி திரும்பவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கலாம். ஓகே, கேட்டகரி பேஸில் யோசித்தோம் அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்லேயே கேப்டன், பேட்டிங்லேயே விசி அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் பவுலிங் வாங்கலாம். லாஸ்ட் மேட்ச் அப்படி தான், ஆனால் ஆல்ரவுண்டில் வந்திருந்தது. ஸோ ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் அதை பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ பவுலிங்க்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி. பட் ஆனால் பேட்டிங்லேயே சாதகமாக பேட்டிங் ட்ராக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேட்டிங் பேஸில் யோசிக்கிற பிளேயர்ஸ் ஓகேவாக இருக்கும். அப்போது முழுமையாக பேட்டர்ஸ் தான் இங்கே பேட்டிங் பேஸில் இருக்காங்க. மேபி ஆல்ரவுண்டருக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டிங் பேஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக அவங்க இருப்பாங்க. இப்போ க்ரீன், மார்க்ரம், வில் ஜாக்ஸ். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இங்கே டிப்ளசி, கோலி கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரில, டாப் கேப்டன். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற பிளேயர்ஸ் இருக்கிற 70 எபோவ் பர்சன்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸ் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இது சின்ன ஹிண்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.